வெல்கம் டு கல்வி நம் கையில் எண்ணும் எழுத்தும் 1 to 3rd English THB Module 1ல Day 8 பார்க்க போகிறோம். First one is warm up. அந்த சாங் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து large group activity introducing he, she, they, it. ஸோ இதை இன்ட்ரோ கொடுக்க போகிறோம். இதுக்கு மெட்டீரியல்ஸ் நீடர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா pictures of food items கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பயன்படுத்தினதான் அது இருக்கும், எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். Hold some objects in your hands such as a pen, a duster and a key. So each object, all the class, I have a pen, I have a duster, I have a key. So நான் வந்து ஒரு பென் வச்சிருக்கேன், ஒரு டஸ்டர் வச்சிருக்கேன் அப்படி நம்ம சொல்லணும். Then encourage students to hold an object in their hand, point to a few students in the class and say. ஸோ எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே ஏதோ ஒரு திங்ஸ் எடுத்து கையில் வைக்க சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி இப்போ லுக் அட் ரஹீம், ஹீ ஹேஸ் அ ரெட் வாட்டர் பாட்டில். லுக் அட் ஷீலா, ஷீ ஹேஸ் அ எல்லோ பென்சில். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து சொல்லணும். தென் ஆஸ்க் ஸ்டூடெண்ட்ஸ் டு சிட் இன் அ சர்க்கிள். அடுத்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து சர்க்கிளில் உட்கார சொல்லணும். பிளேஸ் த பிக்சர் கார்ட்ஸ் இன் த மிடில் ஆஃப் த சர்க்கிள். சர்க்கிளுக்கு நடுவில் பிக்சர் கார்ட்ஸ் வந்து நம்ம வைக்கணும். தென் பாஸ் அ பால் and play some music. So ஒரு ball pass பண்ணிட்டு ஒரு music வந்து நம்ம ஆன் பண்ணணும். When you start the music, the student with the ball will come to the middle and choose a food item they like. So நம்ம மியூசிக் ஸ்டார்ட் பண்ணோம்னா யார்கிட்ட பால் இருக்கோ அவங்க எடுத்துட்டு வந்து அவங்க வந்து மிடில் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பொருளை வந்து அந்த பிக்சர்ஸ்ல இருந்து ஏதோ ஒரு ஃபுட் ஐட்டம் வந்து எடுக்கணும். Ask the students to show the picture to the class. So எடுத்த பிக்சரை அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும்னா கிளாஸ்க்கு காட்டணும். தென் ஆஸ்க், அதுக்கப்புறம் என்ன கேட்கணும் அப்படின்னா who are you, what do you like, what does it taste like. Encourage the student to respond according to the picture they hold. So அந்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த கேட்ட கேள்விக்கெல்லாம் பிக்சர் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த பிக்சருக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லணும். ஸோ இப்போ who are you கேட்டா I am Kala, what do you like, I like grapes. What does it taste like? Grapes are sweet, இல்ல grapes are sour, அந்த மாதிரி வந்து சொல்லணும். So now ask the class. இப்ப class கிட்ட கேட்கணும். Who is he? Who is she? What does he like? What does she like? What does it taste like? Let the class say, she is Kala, she likes grapes, grapes are sweet, grapes are sour. Let the students throw the ball to somebody and select the next students. So இப்போ யார் கையில பால் இருக்கோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து யாராவது இன்னொரு ஸ்டூடெண்ட் அந்த பாலை த்ரோ பண்ணி செலக்ட் பண்ணணும். That student will come forward to select the picture and answer. So இப்போ யார்கிட்ட பால் இருக்கோ அவங்க வந்து மறுபடியும் ஒரு பிக்சரை செலக்ட் பண்ணி இதே மாதிரி ஆன்சர் பண்ணணும். Practice this for all the students. இதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம practice பண்ணணும். Later, pass 2 balls and select 2 students to come forward. Practice the same with we are friends, we like grapes, grapes are sweet, இல்லனா grapes are sour. So இப்ப ரெண்டு பாலை நம்ம அந்த வட்டத்துல பாஸ் பண்ண சொல்லணும். நம்ம மியூசிக் ஸ்டாப் பண்ணோம்னா யாராவது 2 பேர்கிட்ட பால் இருக்கும், அந்த 2 பேரையும் முன்னாடி வர சொல்லி அவங்கள வந்து இதை பத்தி பேச சொல்லணும் இதே மாதிரியே. ஸோ அந்த he, she, I, we, he, she சொல்லிட்டோம். இப்ப they சொல்றோம், we சொல்றோம். Ask the class, who are they, what do they like. Let the class respond. So இப்ப நம்ம கிளாஸ்ல கேட்கணும் who are they, இவங்க யாரு, what does they like, அவங்களுக்கு என்ன பிடிக்கும். Let the class respond. இப்ப கிளாஸ் வந்து they are friends, they like grapes, grapes are sweet, அந்த மாதிரி வந்து practice பண்ணணும். Then small group activity reinforcing pronouns using the structure. So இந்த pronouns வந்து நம்ம மறுபடியும் structureல யூஸ் பண்ண போறோம். He has, she has, it has, அதை வந்து பயன்படுத்த போறோம். So clap and sing கொடுத்திருக்காங்க. மெட்டீரியல் நீடர் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா labeled picture card. ஸோ டே 4ல நம்ம பார்த்தா அதே பிக்சர் கார்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. Invite a girl and a boy to the front of the class. ஒரு பையன் ஒரு பொண்ணு 2 பேரை வந்து முன்னாடி கிளாஸ் முன்னாடி வர சொல்லணும். Give them each a picture card showing an item of food. ஸோ ஒருத்தருக்கும்
ஒரு பிக்சர் கார்டு அந்த ஃபுட்டோட பிக்சர் கார்டை கொடுத்து அதை ஷோ பண்ண சொல்லணும். பாயிண்டிங் டு த பாய் ஆஸ்க் த கிளாஸ். அந்த பாயை நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி கிளாஸ்ட கேட்கணும். வாட் டஸ், இப்போ அவன் பேர் ராஜான்னா வாட் டஸ் ராஜா ஹேவ் அப்படின்னு சொல்லி கேட்கணும். லெட் த கிளாஸ் ரிப்ளை வித் த நேம் ஆஃப் த ஃபுட் ஐட்டம் தென் சே. ஸோ கிளாஸ் வந்து ரிப்ளை பண்ணணும், அந்த ஃபுட் ஐட்டமோட ரிப்ளை கொடுக்கணும். அதாவது இப்போ ராஜானா திஸ் இஸ் ராஜா, ஹி ஹேஸ் அ, இப்போ ஆப்பிள் வச்சிருக்கானா ஹி ஹேஸ் அன் ஆப்பிள், இட் இஸ் ஸ்வீட். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து சொல்லணும். தென் let the class repeat what you say pointing at the boy. இப்போ கிளாஸ் வந்து நம்ம சொன்னதை திரும்ப சொல்லணும். then repeat this with the girl. இதே மாதிரி அந்த கேர்ள் பாப்பாவை பார்த்து சொல்லணும். say this is இப்போ ராணினா this is ராணி, she has an apple, it is sweet. let the class repeat it. அது கிளாஸ் திரும்ப சொல்லணும். do the same with other two set of students and two other pictures of food items. இதே மாதிரி அடுத்த 2 ஸ்டூடெண்ட்ஸ் வர சொல்லி அடுத்த 2 food items வச்சு practice பண்ணணும். later invite a மலர் level student to the front. ஸோ ஒரு மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வர சொல்லணும். என்கரேஜ் her or him to ask others. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம வந்து மற்றவங்க கிட்ட கேட்கணும். what does he அல்லது what does he have, what does she have and others to answer. மற்றவங்க வந்து ஆன்சர் பண்ணணும். help him or her if necessary. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் தேவைப்படுச்சுன்னா நம்ம வந்து பண்ணலாம். you can ask them if a brother has a new toy, how will you say it in English. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ட கேட்கணும், உன்னோட பிரதர் வந்து ஒரு நியூ டாய் வச்சிருக்கான், ஒரு புது பொம்மை வச்சிருக்கான், ஸோ அதை நீ இங்கிலீஷில் சொல்லணும்னா எப்படி சொல்லுவ. ஸோ நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். திஸ் இஸ் மை பிரதர், இப்போ ஹீ ஹேஸ் அ நியூ டாய். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். டெல் மீ ஒன் திங் தட் யுவர் ஃபாதர் ஆர் மதர் ஆர் ஃப்ரெண்ட் ஹேஸ். ஸோ இதே மாதிரி திஸ் இஸ் மை ஃபாதர் ஹேஸ் அ bike. This is my mother has a handbag. This is my friend has a bat. இந்த மாதிரி என்ன வேணாலும் நம்ம வந்து சொல்லி என்கரேஜ் பண்ணலாம். encourage the student to use the structure in daily conversation. இதே மாதிரி டெய்லி கான்வர்சேஷன்ல அவங்கள அதை வந்து பயன்படுத்த சொல்லி நம்ம என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தென் ஸ்பீக் ஃபார் அ மினிட். ஸோ இதை வாசிக்க போகிறோம், இதில் ஏதாவது ஒன்றை வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்பீக் ஃபார் அ மினிட் தான். இனிஷியேட்டடாக வந்து இவ்வளோலாம் அவங்க கொடுக்கல, இப்போ கொஞ்சம் நல்லாவே இருக்குது இந்த ஸ்பீக் ஃபார் அ மினிட். இதில் ஏதாவது ஒன்றை வந்து எடுத்து ஈஸியாக அவன் போட்டு எழுதிடுவான். இப்போ ஆப்பிள்னா அதோட டேஸ்ட், பனானானா அதோட டேஸ்ட் எடுத்து எழுதிட்டா போதும், அவ்வளோதான். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக இதோட ஒர்க் புக் ஆன்சர் இருக்குது. அதுக்கப்புறம் எல்ஓ, அடுத்து இட்ஸ் அவர் டைம். இதோட வந்து Module 1 complete ஆகுது. அடுத்து Module 2 My Garden we will see in this video. Thank you.